இனிமே ஸ்வீட் கடையில போய் எனக்கு 1 கிலோ மைசூர் பாக் கொடுங்கன்னு கேட்றாதீங்க. இனி மைசூர் பாக் கிடையாதாம், மைசூர் ஸ்ரீயாம். அப்படிதான் கேட்கணுமா? ஏன்னு கேக்குறீங்களா? மைசூர் பாக்ல பாகிஸ்தான்ல பாதி வருதுல, அதான் மாத்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பயப்படாதீங்க, கண்ணாடிய திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்ன்ற இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. பாஜக ஆளும் ராஜஸ்தான் மாநில ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருக்க தியோஹா ஸ்வீட்ஸ் என்ற பிரபல கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் அந்த கடை ஓனர் கிட்ட சொன்னாங்களாம், மைசூர் பாக்ல இருக்க அந்த பாக் மட்டும் எங்களுக்கு பிடிக்கலையே, அந்த வார்த்தையை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அன்கம்ஃபர்டபிளா இருந்தா லட்டு ஜிலேபி சாப்பிடுங்கன்னு அவர் சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, வியாபாரம் முக்கியம்ல. சரி, இத மாத்தி இதையே விளம்பரமாக்கிடலாம்னு யோசிச்ச அவரு இனி மைசூர் பாக் இல்ல மைசூர் ஸ்ரீன்னு பேரை மாத்திட்டாரு. இப்படி பாக்ல முடிகிற எல்லா ஸ்வீட்டுக்கும் பாக் எடுத்துட்டு ஸ்ரீன்னு போட்டுட்டாரு. சீனி பாகு சக்கரை பாகுல செய்யற ஸ்வீட், அதனாலதான் இதுக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. இத போய் பாகிஸ்தானோட ஒப்பிடுற அளவுக்கு அவங்க நாட்டுப்பற்று இருக்குன்னா அந்த கொடுமையை என்னன்னு சொல்ல. அப்ப இனிமே நம்மளும் பெட்டி கடையில போய் வெத்தலை பாக்குக்கு பதிலா வெத்தலை ஸ்ரீனும் சேப்பாக் ஸ்டேடியம்க்கு பதிலா இனி சேஸ்ரீ ஸ்டேடியம்னு தான் கேட்கணுமோ?